ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி திருக்கோவிலில் இன்று குடமுழுக்கு விழா நடைபெற இருக்கிறது. அதற்காக செய்யப்பட்டிருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றிய விவரங்களை செய்தியாளர் சார்லஸிடம் கேட்கலாம். சார்லஸ், எத்தனை மணிக்கு குடமுழுக்கு நடைபெற இருக்கிறது? மும்தாஜ், அதாவது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் குடமுழுக்கு பெருவிழா காலை 10 மணிலிருந்து 11 மணிக்கு நடைபெற உள்ளது. முக்கியமாக இது இந்த குடமுழுக்கு விழா 17 கோடி ரூபாய் செலவில 5 முக்கியமான கோபுரங்கள் மட்டுமில்லாமல் இதில் உள்ள மற்ற 5 கோபுரங்கள், 21 பிரதான சன்னதிகள், 3ஆம் பிரகாரம் உள்ளிட்ட அனைத்து சன்னதிகளுக்கும் கோபுரங்களுக்கும் மூலஸ்தானங்களுக்கும் குடமுழுக்கு பெருவிழா நடைபெற உள்ளது. இதற்கான விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை போலீசார் செய்திருக்காங்க. இந்து சமய அறநிலைத்துறையை சேர்ந்த 3 மாவட்டத்தை சேர்ந்த ஊழியர்களும் 150க்கும் மேற்பட்டோர் பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்காங்க. அவர்களும் தொடர்ந்து பணியிலையும் நேரடியாகவும் ஈடுபட்டு வராங்க. ஏராளமான பக்தர்கள் இப்ப வர துவங்கியிருக்காங்க. நாம கூட இப்ப நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சி இந்த கோபுரம், வடக்கு மற்றும் கிழக்கு வாசல் பகுதியில் உள்ள இந்த கோபுரங்களுடைய காட்சி தான் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கோபுரங்களுக்கு சரியாக காலை 10 மணி 5 நிமிடங்களிலிருந்து 11 மணிக்குள் காலை குடமுழுக்கு பெருவிழா நடைபெற இருக்கிறது. இதற்காக தற்போது யாகசாலைகள்ல அந்த பூஜைகளும் நடைபெற்று வருகிறது. இந்த ஏராளமான மக்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு இந்த கும்பாபிஷேகத்துக்கானவும் தரிசனம் செய்யவும் வர உள்ள சூழ்நிலையில போலீசார் 2000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. மும்தாஜ். சார்லஸ், பக்தர்களுக்கு அங்கு என்னென்ன வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன? திவ்யா, முக்கியமாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலை பொறுத்தளவு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஏற்கனவே கும்பாபிஷேகம் நடைபெற்று, அதாவது கடந்த 2001ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதன் பிறகு தற்பொழுது இந்த வடக்கு மற்றும் தெற்கு வாசலில் கோடி ரூபாய் செலவீட்டில் புதிதாக ராஜகோபுரங்கள் அமைக்கப்பட்டு அந்த ராஜகோபுரங்களுடைய கும்பாபிஷேகம் குடமுழுக்கும் இன்று நடைபெற இருக்கிறது. பக்தர்களை பொறுத்தளவு லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கடற்கரை ஓரமாக இருப்பதால் 22 அந்த புண்ணிய தீர்த்தங்களில் அவர்கள் நீராட இருப்பதாலும் தொடர்ந்து எப்பொழுதுமே இங்கு பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். இந்த குடமுழுக்கு பெருவிழாவை முன்னிட்டு அதிகமான லட்சக்கணக்கான பக்தர்கள் வர உள்ள சூழ்நிலையில போலீசார், நான் குறிப்பிட்டது உள்ள 2000 போலீசார் முக்கியமாக இந்த 4 மாவட்டத்தை சேர்ந்த தூத்துக்குடி, சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 4 மாவட்டத்தை சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே அவர்கள் அனைவருமே இந்த முக்கியமான அந்த மூலஸ்தானம் உள்ள தங்க விமானம் பகுதிகளுக்கு அனைத்து பக்தர்களும் அனுமதிக்கப்படுறாங்க. திவ்யா.